இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்படியா? சரி சரி, இதோ உடனே இப்ப வந்துடுறேன். ஏங்க வாங்க. என்னடி? நம்ம 2 பேரும் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். எங்க போகணும்? இடம் வாங்குறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த இடத்த நம்மள கூட்டிட்டு போய் காட்ட போறாங்க. வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படின்னா மச்சாங்கிட்டையும் தங்கச்சிகிட்டையும் சொல்லிட்டு போமா? வா. ஷோ, ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா? வசுந்தரா தேவி கிட்ட இடம் வாங்க போறோம்னு அண்ணனுக்கு தெரிஞ்சது நம்மள வெட்டி பொலி போட்டுருவாரு. நீங்க பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம யாருக்கும் தெரியாம போய் இடத்த பார்த்துட்டு வந்துடலாம். இடம் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா அண்ணன் கிட்ட சொல்லிப்போம். இருங்க, நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அது வந்து சரி வாங்க போலாம். வாங்க. ஏய் பப்பா, சீக்கிரம் வாங்க. ஏடி வந்துட்டு தானே இருக்க? வாங்க வாங்க, உள்ள போங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரமா வண்டியில ஏறுங்க, போய் திரும்பணும்ல. ஏங்க, இவங்க எல்லாருமே இடம் பார்க்க தான் வராங்களா? ஆமாம்மா. ஏங்க, இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரங்க ஆகும்? 3/4 மணி நேரத்துல போயிடலாம். வண்டியில ஏறுங்க. ஷோ, எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களுக்கு என்ன? வாங்க போலாம். போங்க போங்க, உள்ள போங்க. போங்க சார். ஏங்க, எதுக்கு முகத்தை அப்படியே உருன்னு வச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க? இப்ப வீட்டுக்கு போய் நீங்க என்ன தாங்க பண்ண போறீங்க? அப்படியே வீட்டையே சுத்தி சுத்தி வரணும், அதானே? வாழ்க்கையில முதல் முறையா ஒரு நல்ல காரியத்துக்காக போறோம். எப்ப வரும், என்ன ஏதுன்னு ஏன் இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லடி பத்மா, வெளியில சாப்பிட்டா என் உடம்புக்கு ஆகாதுடி, அதுக்காக தான் சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுறதுனால உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. ஏய் பத்மா, நான் சொல்றது கேள்றி. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடி. மச்சானுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணக்கூடாதுடி. இங்க பாருங்க, இதே மாதிரி பிளாட் வாங்க போற இடத்துலயும் அதிக பிரசங்கத்தனமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த பத்மாவை பத்திரகாளியா தான் பாப்பீங்க. சரி, பேசாம வா. இங்க பாருங்க, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் அண்ணன் அண்ணின்னு அவங்க கூடயே ஒட்டிட்டு வாழ முடியும்? நாமளும் 4 காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டாமா? நமக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வேண்டாமா? சப்பா, எப்பதான் மீதி இருக்கிற காலத்தை உங்க கூட கழிக்க போறேன்னு தெரியல. அத நான் சொல்லணும்டி, நான் சொல்லணும். என்ன சொன்னீங்க? சரி சரி, கத்தாம வா. என்ன அக்கா, இடம் பார்க்க போறீங்களா? ஆமாப்பா. சரி 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 சரி. ஷோ, இடம் பார்க்க வா. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டோம். ரொம்ப முக்கியமா? பேசாம வாங்க. இடத்த போய் பார்க்கலாம். இங்க வாங்க. சொல்லுங்க சார். இங்க பாருங்க, இந்த இடத்த சுத்தி கல்ல ஊனி வேலி போடுறது தான் இன்னைக்கு உங்களுக்கு உண்டான வேலை, சரியா? சரிங்க. ஆனா கல்லு வரலையே சார். கல்லு வேலியெல்லாம் இன்னொரு வண்டியில வந்துருங்க, சரிங்களா? சரி சார். நீங்க பள்ளம் தோண்டி அளந்து ரெடி பண்ணி வச்சிருங்க. சீக்கிரமா போங்க. பண்ணிடலாம் சார். சார், இங்க ஒரு போர்டு இருக்கு, என்ன பண்றது சார்? அது அவங்க கிட்ட இருந்து வசுந்தரா மேடம் இடத்த வாங்கியிருப்பாங்க. வேலியை போட்டுட்டு அதை புடுங்கிட்டு நம்ம போர்டை வைக்க வேண்டியதுதான், சரிங்களா? சரிங்க சார். இடத்த கரெக்டா அளந்து 10 அடிக்கு 10 அடி கல்ல ஊனி வச்சிருங்க. பரபரன்னு வேலை நடக்கணும். இன்னைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. சரிங்க மேடம், முடிச்சிடலாம் மேடம். போலாம் வாங்க. யோ, என்னையா போடுது? மேடம், இந்த இடத்துக்கு சொந்தமானவங்க வச்ச போர்டுன்னு நினைக்கிறேன் மேடம். ஐயோ ரகுராம், என்னைக்கு நீ 1 கோடி ரூபாய் அட்வான்ஸா வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியோ, அன்னையில இருந்து இந்த இடம் உனக்கு சொந்தம் இல்லையா, எனக்கு தான் சொந்தம். என்ஜினியர் மேடம். யோ, இங்க வாயா. சொல்லுங்க மேடம். என்னையா இது? என் கண்ணு முன்னாடியே இந்த போர்டை புடிங்க வீசுங்க. ஓகே மேடம். யோ, 2 பேரும் இங்க வாங்கயா. இந்த போர்டை தூக்கி அந்த பக்கமா போடுங்கயா.
அப்புறம் எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க். அதுக்கு நம்ம செப்பரேட்டா பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம டைரக்டர் சம்பளம் இருக்கு, கூட வர அசிஸ்டன்ட் டைரக்டர் சம்பளம் இருக்கு. என் கூட 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வருவாங்க. அதெல்லாம் எதுக்கு, வேண்டாமே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அவங்க இல்லாம எப்படி? அப்போ எல்லா வேலையையும் என்னைய பார்க்க சொல்றீங்களா? நான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்துடுறேன் சார். அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி சொன்னா அப்புறம் நானே டைரக்ட் பண்ணிடுவேன். ஐயோ, என்னம்மா என் வேலைக்கே உழ வைக்கிறீங்க? பரவாயில்ல, நீங்களே அசிஸ்டன்ட் டைரக்டரா இருங்க. சரி சார், அப்போ எனக்கு என்ன சார் வேலை? சார், உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு சார், கவலைப்படாதீங்க. சூப்பர் சார், செம்மையா நடிப்பேன் பாருங்க நீங்க. ம். இல்ல ஆளை பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கான்செப்ட், டயலாக்லாம் எழுதுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் நாங்க இருக்கோமே சார். அட, இந்த ஆட் ஃபேமிலி கான்செப்ட்னு சொன்னீங்க. இங்க பார்த்தா ஃபேமிலியா சேர்ந்து எடுக்கிற ஃபேமிலி கான்செப்ட் போல இருக்கே. சரிங்க சார், நீங்க அந்த ஏஜென்ட்டை கூட்டிட்டு வாங்க, மத்ததெல்லாம் அவங்கள வச்சு பேசிக்கலாம். ஆ, அதுக்கப்புறம் ஷூட்டிங் என்னைக்குங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். ஆ, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வரேன் வாங்க சார். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. நல்லா பாருங்க, இந்த இடத்தெல்லாம் சுத்தி பாத்துக்குங்க. இங்கதான் உங்க பிளாட்டுக்கான இடத்த ஒதுக்கி தர போறாங்க. அடுத்த தடவை வரப்ப பிளாட் எல்லாம் போட்டு பாதை வச்சு எல்லாம் பக்காவா சூப்பரா ஆயிடும். எங்க கிரவுண்ட் லெவல் வாட்டர்லாம் எப்படிங்க? எத்தனை அடியில தண்ணி வருது? 10 அடி தோண்டினாலே தண்ணி வந்துருங்க. தண்ணி சும்மா தேன் மாதிரி இருக்கும். பாருங்க, பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்கு. நாம அடுத்த தடவை வரும்போது போர் போட்டிருப்பாங்க. அப்ப தண்ணி குடிச்சு பார்த்துட்டே சொல்லுங்க. இங்க நிலத்தடி நீர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. மழை தண்ணியும் தேங்கவே தேங்காது. சார், உங்க முதலாளி அம்மா ஏர்போர்ட் பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க. இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஏர்போர்ட் இருக்கு. இன்னைக்கு 5 கிலோமீட்டர்லாம் ஒரு தூரமாமா? சார், இங்க மெட்ரோ வருது, பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னு சொன்னீங்களே, எங்க வருது சார்? இங்க இருந்து நார்த் சைடுல தான் மெட்ரோவுக்கு இடம் ஒதுக்கி இருக்காங்க. இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் ஒதுக்கி இருக்காங்க. இன்னும் 5 வருஷத்துல எல்லாமே வந்துரும். வளர்ந்து வர ஏரியாங்க. இப்ப வாங்கி போட்டீங்கன்னா பின்னாடி நல்லா டெவலப் ஆயிடும்.